ஒண்ணுதான் கொளுத்தணும். திடீர்னு இப்படி எழும்புறாடா அண்டர்டேக்கர் மாதிரி. നമ്മളെപ്പോഴും പേ ചെയ്യുന്നത് 1500 രൂപയിൽ നിന്ന് 2000 രൂപയാണ് പെർ ഹെഡ് നമ്മൾ പേ ചെയ്യുന്നത്. என்ன ஃபிஷ்ல இது? ஃபார்வர்ட் ரிவர்ஸ் செமையா இருக்கலாம். ஹலோ மக்களே, குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் டூயிங் குட். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோன்னா காட்ஸ் ஓன் கண்ட்ரி, எங்கள் கேரளாவில் ஆலப்பி போகிறோம். இன்னைக்கு ஃபஸ்ட் டே. ஆக்சுவலாக இன்றைக்கி மொத்தம் 3 days பிளானு. ஃபஸ்ட் டே ஆலப்பி போகிறோம். நம்ம கூட 5 பேர். இந்த வாட்டி நம்ம வந்து 2 வீலர் கிடையாது, 4 வீலர். அதே போல் 5 பேர். எங்கன்னா நம்ம கோவா சீரீஸ் பார்த்துருப்பீங்களா, கோவாவில் நம்ம கூட வந்த கேங், அதே கேங். அதில் ஒருத்தர் மட்டும் மிஸ்ஸிங், அதுக்கு பதிலாக இன்னும். ஓகே, இப்போது நாங்கள் நாகர்கோவிலேருந்து 2 பேர் கிளம்பியிருக்கோம். நானும் மிஸ்டர் டாக் லாட்ஸனும் நாங்கள் 2 பேரும் கிளம்பியிருக்கோம். சென்னையிலேருந்து நம்ம கைஸ் வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்தோன்னா அவங்களையும் தூக்கிட்டு ஆலப்பி. ஓகே, ஃபஸ்ட் டைம். ஸோ எக்ஸைட்டட். ஸோ காலமாக 5:30 கிளம்பினோம். 3 hours ஆச்சு. ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது கேரளா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சீக்கிரம் ஹைவே போட்டு முடிக்கடா போட்டோம் நாங்கள். ஓகே, இப்போது இங்கே பிரேக்ஃபாஸ்ட் போட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு 2 hours ட்ராவல் இருக்குது. ஓகே, நான் மீட் பண்ணுவோம் சீக்கிரம். அவனை வந்துட்டு அவனை தூக்கிட்டு நான் உங்களுக்கு அவளை கண்டினியூ பண்ணுறேன். நாங்கள் ஸ்டேஷன் முன்னாடி நிற்கிறோம். ஆலப்புழா ஸ்டேஷன் முன்னாடி நிற்கிறோம். ஸ்டேஷனை பார்த்தோம்னா ஸ்டேஷனுக்கு ரைட்டாக ஒரு ரோடு போதா? ஸ்டேஷனை பார்த்து ஸ்டேஷன் ரைட்டாக ரோடு போதா? ஆமாம் ஆமாம். உள்ள வந்தால் ஒரு ஆட்டோ நிற்க ரைட் சைடில். ஆட்டோ ஒரு ஹோட்டலில் இருக்கும். நீ எந்த ரைட்டு சொன்ன? ரயில்வே ஸ்டேஷனை பார்த்தோன்னா ரயில்வே ஸ்டேஷனை ரைட் சைடா? ஆமாம். சரி, ஆக்சுவலி எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நாங்கள் டைரக்ஷன் தப்பாக வந்துட்டோம். வில் கம் பேக். ஓகே, ஒரு ரைட் லெஃப்ட்டுக்கு வித்தியாசம். பொம்பளை பிள்ளைகளோட முச்சமா டைரக்ஷன் சொல்கிறது. வரோம்ல தான் ரைட் சைடுனா லெஃப்ட் சைடும்பா. சரியில்ல, வரோம்ல. வைல திட்டாகல. வைல நீ கெட்டத்தை போட்டதில்ல, இதெல்லாம் 18+ கண்டென்ட் போட வேண்டியிருக்கும்ல. அப்புறம் பின்னாடி கமெண்ட் செக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? டே, இவ்வளோ நாளும் நான் 18+ போட்டதே இல்லைல்ல. டே, இதெல்லாம் பண்ணல. தமிழில் பேசலை, அந்நிய மொழியில் பேசாதல. வருது வண்டி. பார்த்துட்டோம். எங்கேயா தீரிதன் பாரு. ஒன்று தான் கொளுத்தணும். நீ தான் இல்லை சென்னா பையர். இடம் தெரியலண்ணா, நீ ஏன் பாடிக்கு எப்படிதான் இடம் கொடுங்க? நீனே சொல்லு, வாஸ்தவமா பேசு. சரி, அதுலயும் படுத்தா எத்தி மிதிச்சிருக்கலாமே. அவனை மிதிக்கல, ஆனாலும் இடம் கொடுத்தேன். அதுக்கு அவன் என்ன, நான் வந்து 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் இருந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் இப்படி படுத்துட்டேன். ஒரு இவன் இப்படி உட்காந்துருந்தான். சரியா, திடீர்னு இப்படி உட்காந்துருந்தான். ஃபஸ்ட்டு திரும்ப இப்படி உட்காந்துருக்கேன். திடீர்னு இப்படி எழும்புறான்டா அண்டர்டேக்கர் மாதிரி. ஸோ போட்டுக்கு வந்து ரேட்டு கேட்டுருக்கோம். போட்டில் ஸ்டே பண்ணலான்னு பிளான் இன்னைக்கு. டீல் ஜாஸ்தியாக இருக்குது. ஏசி வச்ச போட்னா ஈஸியாக இருக்குன்னு பார்க்குறோம். தெரில, அங்கே ஏசி வேண்டான்னு சொல்கிறாங்க. விசாரிச்சுட்ருக்கோம், பார்ப்போம். இங்கே செட் ஆகலாம், அங்கே போயிட வேண்டியதான். காட்ஸனுக்கு இங்கே வந்திருக்கான். ஸோ அவனுக்கு தெரியும், அவன் எல்லாம் கேட்டுட்ருக்கான். இந்த ரோடு போய் முடியுது. முடிகிற இடத்துல லிஃப்ட் எடுத்து ஒரு போர்டு போகுது. அவன் தான் மேப் வரிசையாக பிராஞ்சாக போய் போட்டு தான் இருக்கு. அவன் தான் மேப், நல்ல மேப்பு சொல்லுவான். ஆனால் வழியை சொல்ல மாட்டான். எங்கெல்லாம் மேப் போகுதுன்னு சொல்லுவான். சுத்தனில் விட்டுறதே அவனுக்கு அவருக்கு அதுதான் வேலை. சொல்லுங்கண்ணா. ஏன் பார்த்தாச்சு, போட்டு புக் பண்ணியாச்சா? பொக்கேதோ என்ன வழியை நிப்பாட்டி வந்து போட்டு இதெல்லாம் கோவா மாதிரிலாம் இருக்கு. தேவைப்பட்டா எடுக்கிறீங்க. சரி,
போட் இப்போ தான் வேலை நடக்குதா? பார்த்து பார்த்து நீ பார்க்கல. சாப்பாடு ஈவினிங் டீ அண்ட் சென்ஸ் ராத்திரி டின்னர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் നമ്മളെപ്പോഴും പേ ചെയ്യുന്നത് 1500 രൂപയിൽ നിന്ന് 2000 രൂപയാണ് പെർ ഹെഡ് നമ്മൾ പേ ചെയ്യുന്നത്. അത് നിങ്ങൾ 4 ഒരു 5-6 പേരുണ്ടെങ്കിൽ ഓക്കെ. അത് എനിക്ക് മനസ്സിലാവും. ഒരു 6 പേരുണ്ടെങ്കിൽ നമുക്ക് ചെയ്യാം. രണ്ടുപേരല്ലേ കുറവുള്ളൂ. ഇത് 4 പേർക്കല്ലേ എക്സ്പ്രസ് ഒരു പോലല്ലേ പാചകമൊക്കെ ഇതിനകത്ത് നിങ്ങൾ പറയുന്ന രീതിയിൽ மக்களே போட்டு ஒரு போட்டுக்கு வந்து நாங்கள் எப்படி கேட்டோம்னா ஒரு பர்சனுக்கு 2000 வச்சு கேட்டோம். பெரிய போட்டு ஒரு பர்சனுக்கு 2000 வச்சு கேட்டோம். அவங்க இல்லை மொத்தமாக ஒரு போட்டு ஒரு நாளைக்கு நைட்டு 7 o'clock 8 o'clock வந்து ஏசி போடுறேன், இதெல்லாம் சேர்த்து காலம் 6 மணி வரைக்கும் இவ்வளோ வந்து 10,000 சொன்னாங்க. அதாவது மேலே மாடியும் இருக்குது கீழே இருக்குது, 2 BHK 3 BHK எனி ஆப்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் 9,000 or 8,000 கேட்டிருக்கோம். பார்ப்போம் வேறு போட் இருக்கான்னு பார்த்துட்டு அப்படின்னா சூஸ் பண்ணோம். நான் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணலாம் டிசைட் பண்ணியிருக்கோம். அதான் பார்த்துட்ருக்கோம் ஒரு போட்டா டெய்லி. ஸோ மக்களே போட்டு புக் ஆகிடுச்சு. என்ன இருக்குல்ல இந்த போட்டு தான். போட்டு பேர் ஜாலபிரியா போட்டு. மேலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது. இதுதான் இல்லை டிவியெல்லாம் இருக்குது, செம்மையாக இருக்குது. உள்ள போய் காமிக்கிறேன் மக்கள் உங்களுக்கு. நைஸ் நைஸ் அடிப்படை. ஓகே சூப்பராக இருக்குது. டிவியெல்லாம் சூப்பராக ஏசி நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு நல்லா அப்ஸ்டேர்ஸ் பெட்ரூம். இங்கேயும் ஏசி இருக்குது. அடுத்தது பெட்ரூம். கிச்சன் ஃப்ரண்ட் வியூ காமிக்கிறேன். செம சூடு, கால் வலி சூடாக இருக்குல்ல. எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரில. காலமாக 9 மணி வரைக்கும். மாடியெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஷீட் ஆஃப் பண்ணியா இதனாலும் தெரில. ட்ரெயின் சிட் அவுட் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. இங்கே ஒரு ஏரியா இருக்குது, புல்வெளி. இது ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸ் போகிற மாதிரி இருக்கு. இவ்வளோ போட்டில் மக்களே நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் தெரியுமா? ஜலப்பிரியா போட்டில் இருக்கோம். வெல்கம் ஆளை பிடிச்சிக்கிட்டு பேசுறதுக்கு நானே ஃபர்ஸ்ட் டைம் போட்டில் வரேன். நானும் சரி அப்படியே இது பண்ணி நேச்சரை என்ஜாய் பண்ணுவோம். நம்ம போட்டு ஓட்டி பண்ணுவோம். ஃப்ரெண்டில் ஒரு ஒயர்லெஸ் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் வாக்கி டாக்கியில் கம்யூனிகேட் பண்ணிட்டுருக்காங்க. ஃப்ரெண்டில் நீங்கள் இருக்கு, அங்கே வாக்கி டாக்கி. We're the tower they built, where Jesus is secret. We're
forged fires in the sky and forgers of truth. Like a wide awake sleepwalker. നമ്മളിപ്പം ലേക്ക് കവർ ചെയ്തു. ഓക്കെ ഇതിപ്പോൾ 2-3 ഐലൻഡ് വരും. ശരി. ഈ ഐലൻഡ് എല്ലാം കവർ ചെയ്ത് നമ്മൾ വേറെ റൂട്ടിലൂടെ തിരിക്കാൻ വരും. അങ്കോ ശരി ശരി. നമ്മൾ 20-25 കിലോമീറ്റർ ആകുമ്പോൾ. சரி நிறைய படத்தில் இந்த இடம்லாம் வந்திருக்கும். இந்த சைடில் நிற்க போட்டெலாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படி தானே? இதெல்லாம் லஞ்சு பிரேக். ஓகே ஓகே. இருக்குது கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது, ஸ்வெட்டாக இருக்குது. மற்றபடி அவங்க ஃபுட்டு உள்ள ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. லஞ்சுக்கு நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இருக்கேன். நான் உண்மையிலே ஸ்லோவாக அழகாக கூட்டிகிட்டு போகிறாங்க, அழுங்காமல் தழுங்காமல் செம்ம. ஸோ கைஸ் கரெக்டாக ஷெடியூல் படி 2:30க்கு நம்ம லஞ்ச் கொடுத்து ரைஸு வெஜ்ஜீஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபிஷ். என்ன ஃபிஷ்ஷில் இது? கருவி. அதுக்கப்புறம் இது ஈச்சூரையா, ஈச்சூரை, பப்பல், வெஜ்ஜு, சாம்பார் எல்லாமே கொடுத்துருக்காங்க. செம்ம. Here is really what it seems. Come on, praise now, lift up your voice. Oh, and it feels so good. Baby, it's understood. It feels so right. செம்மையாக இருக்குல்ல? Just keep pushing into the night. இங்கே பாருங்க. Oh, and it feels so good. ஈவினிங் 5:45 அண்ட் நம்ம பார்க்கிங் ஸ்பாட்டுக்கு வந்துடுச்சு. இனி அவங்க ஒரு 8 o'clock போல் ஏசி ஆன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹீட்லாம் வந்து செட்டில் ஆகி தூங்குறது வசதியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நாங்கள் வெளியே போகலாம் பிளான் பண்ணுறோம். ஸோ 2-3 hours வெளியே போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுவோம், எல்லாம் வெளியே சுற்றலாம், சுற்றி பார்த்துட்டு வரலான்னு பிளான் பண்ணுறோம். ஸோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், செம்மையாக இருந்துச்சு. சில வியூஸ் எல்லாம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. நிறைய போட்ஸ் இல்லை நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு, பட் இட்ஸ் ஆஃப் சீசன் டைம். நிறைய போட்ஸ் இருந்துச்சு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, ஆனால் கொஞ்சம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இட்ஸ் ஒர்த். ஃபுட் எல்லாமே கொடுத்தாங்க, ஃபுட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஈவினிங் டீ கூட ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நைட் டின்னருக்கும் கேட்டுருக்காங்க. சப்பாத்தி அண்ட் சிக்கன் போதுன்னு சொல்லியிருந்தோம். ரைஸ் வேண்டாம், சப்பாத்தி போதுன்னு சொல்லியிருந்தோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பற்றி தெரில, பட் மோரோவர் இட்ஸ் நைஸ். ஸோ இந்த போட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா நான் உங்களுக்கு கமெண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா அந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் வந்து அவங்கள்ட்ட பேசிடுறேன். ஓகேயா? என் பேர் இல்லைனாக்கி என்னோடய சேனல்னு சொல்லுவேன். ஸோ தட் அவங்க வந்து ரெகனைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஆஃபர்லாம் தர அளவுக்கு பெரியலாம் இல்லைங்க எல்லாம். ஓகே? ஸோ அவங்கள்ட்ட ஜஸ்ட்டு சொல்கிறேன், இப்படி வந்தாங்கன்னா என்ன உங்களுக்கு முடிஞ்ச ஒரு டிஸ்கவுண்ட் கொடுங்கன்னு சொல்லிடுறேன். வேறு என்ன, இந்த இடம் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கி அட் அ கிரேட் டைம். வித் ஃப்ரெண்ட்ஸோடு வரதும் நல்லாயிருக்கு, ஃபேமிலியோடு வந்தால் நல்லாயிருக்கும். பட் ஹீட்டு அதெல்லாம் எப்படின்னு தெரில. ஃபுல் டைம் ஏசி உள்ள ஆப்ஷனும் இருக்குது, பட் அதுக்கு வி ஹேவ் டு எக்ஸ்ட்ரா 4,000 or 5,000 கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வெளியே கிளம்பலான்னு வந்தோமா, அங்கே கீழே ரூமில் வந்து கிளம்பிட்டு இருக்கும்போதே கிரிஃபனு கையில் அடிபட்டுச்சு. டோர் வந்து விரலை மாட்டிச்சு. டோரில் ஒரு வெட்டு, சரியான வெட்டு. ஒன்றும் இல்லைடா, பேண்டேஜ் போட்டால் சரியாயிருன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான். ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும், டிடி போடணும்னு சொல்லிட்டு மொத்த காலம் நிற்கிறான். ஸோ இப்போ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துருக்கோம். സ്കിൻ മറ്റേ ഒരു കുഴപ്പമില്ല. ചെറിയൊരു ഗ്ലാസ് പാഡ് മാത്രം വെച്ച് ഒരു ബീച്ചടങ്ങ് വാഷ് ചെയ്ത് കൊടുത്തിട്ട് ചിറ്റി മാത്രം വന്നിട്ട് அப்படி நான் 100 தாண்ட மாட்டேன். இவ்வளோ ஆக்கி எடுத்தாலே இதை மட்டும் ஒட்டினா போதும். அப்போ இது மட்டும் இது வழியாக ஒட்டாமல் ஃப்ரீயாக கூட ஒட்டலாம். எனக்கு இந்த வழியாக நடக்குது. இல்லை ஃப்ரீயாக கூட ஒட்டுவாங்க.
பக்கத்து கடையில் போய் டீட்டி வாங்கிட்டு இருக்கேன். சௌரியம் சௌரியம் தான். உனக்கு டேய் ஒன்று இல்லை டீ ஏன் இப்படி பண்ணுறீங்க? டேய் போடா போய் வாங்கிட்டு வரலாம். லாக் மட்டும் எடுக்கிறதுக்கு ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆலா கையை காமி. ஆப்ரேஷன் சக்ஸஸ். அந்த வரல காட்டு. நம்மக்கிட்டே டாக்டர் இருக்கும்போது தனியாக கிளினிக் தேவை அப்படிதானே? மண்டேயா எவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாது. ஹலோ மக்களே, ஸோ நம்ம இப்போ ஆலப்பி பீச்சுக்கு வந்திருக்கோம் இங்கே. ஸோ இங்கெல்லாம் இருட்டிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம கிரிஃபரை ட்ரீட்மெண்ட் பண்ணி வரதுக்குள்ளே செம்ம இருட்டிடுச்சு. இங்கே வேறு ஒன்றும் இல்லை, யூஸ்வல் பீச் மாதிரி தான். இப்போ கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணோம். அதை தள்ளி இங்கே ஒரு வார்ஷிப் ஒன்று இருக்குது, சின்ன வார்ஷிப் வாட்டில் போய் நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அது என்னன்னு. பட் நல்லாயிருக்கு, ப்ளசன்ட் ஈவினிங். நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்லை ஒன்றால தான் இருந்துச்சு. நான் இருந்ததுக்காக சரி கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் பேக் டு போட் ஹவுஸ். ஓகே பாய்.